பரவலாக ஒரு கேள்வி கேட்பார்கள், உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமா என்று. மதுரை என்றால் பெண்ணின் கை ஓங்கி இருக்கும், சிதம்பரம் என்றால் ஆணின் கை ஓங்கி இருக்கும்னு கருத்து. ஆனால் மதுரையில் மீனாட்சி அம்மை அரசியாக இருந்தாலும் திருமணமான பிறகு தன்னுடைய கணவனான சோமசுந்தர கடவுளுக்கு பட்டம் சுட்டி விடுகிறாள். நேற்று மாலை சோமசுந்தர கடவுளுக்கு பட்டம் சுட்டப்பட்டு மதுரையின் மன்னனாகிறார். சிவபெருமான் மதுரையிலே மன்னனாக, தெய்வமாக, வளையல் வியாபாரியாக, பிட்டுக்கு மண் சுமந்த தொழிலாளியாக அத்தனை திருவிளையாடல்கள் செய்தார். இதை வெளிப்படுத்தும் விழா தான் ஆவணி மூல திருவிழா. இந்த ஆவணி மூல திருவிழா இப்போ 18 நாள் உற்சவம் 10 லீலைகள் செய்து காட்டுவாங்க. அதில் இன்றைக்கி பரியினை நரியாக்குறது, நரியினை பரியாக்குற உற்சவம் நடைபெறும். மாணிக்க வாசகருக்கு திருவாத ஊரர்னு இயற்பெயர். அவர் தென்னவன் பிரம்மராயன்கிற ஒரு பட்டத்தோட ராஜாட்ட அமைச்சராக இருக்கார். வரகுண பாண்டியன் அவரை குதிரை வாங்க அனுப்புகிறார். செல்லும் வழியிலே இன்றைக்கி ஆவுடையார் கோவில்னு சொல்லப்படுகின்ற திருப்பரந்துரைக்கு போகிறாங்க. திருப்பரந்துரையில் என்ன ஆகிடுது, சிவபெருமான் ஆட்கொண்டு அந்த பணத்தை எல்லாம் கோவில் கட்டிடுறார். ராஜா பாண்டியன் என்னடா இன்னும் குதிரை வரலன்னு ஆள் அனுப்பினா இந்த செய்தி தெரியுது. உடனே குதிரையுடன் வரவும்னு சொல்கிறார். என்ன செய்கிறேன்னு தெரியலனே சிவபெருமான் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்புகிறார். அதன்படி 1000 குதிரைகள், உயர் சாதி குதிரைகள், அதில் சிவபெருமானே ஒரு குதிரையில் ஏறிக்கிறார், மாணிக்க வாசகர் ஏறிக்கிறார், சிவகணங்கள்லாம் ஏறி மதுரைக்கு போகுது. மதுரை அப்படியே குதிரையை பார்த்து அப்படியே வியந்து போகுது. அத்தனை அழகு கொட்டில் அடைக்கிறாங்க. ராத்திரி பார்த்திங்கன்னா ஒரே ஊழையிடுற சத்தம். உடனே ரொம்ப எல்லாரும் அல்லறி போய் பார்த்தா அத்தனை குதிரையும் நரியாயிடுச்சு. அதாவது பரியினை நரியாக்கிட்டார். இந்த திருவிளையாடல் இன்றைக்கி மதுரையில் நடத்தி காட்டப்படும். ஒரு முறை டவுன் பிளானிங் பண்ணுறதுக்கு IAS அதிகாரிகள்லாம் வெளிநாடு செல்ல திட்டமிடுகிறார்கள். அப்போது காமராசர் முதலமைச்சர் போய் மதுரையை பாருங்கன்னு சொல்கிறார். அப்படி மதுரை எழில்மிகு நகரம். கோவிலை சுற்றி சதுரமாக வீதிகள் அமைக்கப்பட்ட ஒப்பற்ற நகரம். அவ்வளவு தமிழ் மாத பெயர்களால் அழைக்கப்படும். ஆடி வீதி, மாசி வீதி, சித்திரை வீதி, ஆவணி மூல வீதின்னு. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே எல்லாமே வடக்காவணி மூல வீதி, தெற்காவணி மூல வீதி, கீழாவணி மூல வீதின்னு இருக்கும். அதில் தான் இந்த விழா புறப்பாடெல்லாம் நடக்கும். இன்றைக்கி சாயந்தரம் சுவாமியும் அம்பாளும் தங்க குதிரையில் ஆவணி மூல வீதியை வலம் வருவார்கள். மதுரை குலுங்க ஒப்பற்ற நகரமாக இருக்கிறது. ஏத்தன்ஸு அதுக்கப்புறம் மதுரை இரண்டுமே பன்னெடுங்காலமாக மக்கள் வாழும் அதி அற்புதமான உயிர்ப்புடன் இருக்கும் நகரம்னு வரலாறு சொல்கிறது.